ஒருத்தவங்களோட பர்சனலை பற்றி பிக் பாஸ்குள்ளே பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நேத்திக்கான எபிசோடில் விசித்ராமா தினேஷோட பர்சனல் விஷயங்களை ரொம்ப பேசிட்டாங்க. பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக வந்து பேசியிருக்காங்க. எபிசோடு பார்க்காதவங்களுக்கு அப்படி என்னடா பேசினாங்கன்னு குழப்பமாக இருக்கும். அதுதான் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். விசித்ராமா அப்படி சம்பந்தமே இல்லாமல் தினேஷை திட்டினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் கிளியரா தினேஷுக்கு தெரியாது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விசித்ராமா வந்து ரவீனோட சாரி எல்லாம் கேட்டாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் திட்டு வாங்கினது நம்ம தினேஷ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷ்ணு, தினேஷ், ரவீனா மணியெல்லாம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரவீனா அப்பதான் கிளியரா சொல்றாங்க, விசித்ராமா உங்களை தான் இந்த மாதிரி சொன்னாங்க, ஆக்சுவலா நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்ல, ஓ அப்படியா அதை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நான் சும்மா விட போறதுல வச்சு செஞ்சிருவேன், என்கிட்ட நேரில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம விஷ்ணு சமய கோவமாய், ஓ இந்த அளவுக்கு பேசுறாங்களா இவங்க, பாசம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க, ஆனால் இவங்களே இவ்வளவு அனுமதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நம்ம விஷ்ணு. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து விசித்ராவை போட்டு கலாய்ச்சாரு. அதெல்லாம் சும்மா ஃபன்னியா தான் இருந்துச்சு. இதை விட ரொம்ப முக்கியமா அடுத்து ஒரு டாஸ்க் நடக்க போகுது. அதுதான் இந்த டிக்கெட் டு ஃபினாலோட முக்கியமான டாஸ்க் தான். எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரொம்ப பிடிச்ச ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் தான். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.